இவன் சென்னல்லே நிற்கிறான். அவள் கேட்கா, ஏற்ற வீட்டில் புதுசாக குடி வரும்போதே நினச்சையா ஒன்று ஜன்னல்லையே நிற்கிறியே. அந்த காலத்தில் திருச்சியில் நான் சீராளிக்கு வந்தராஜனும் கோமதியின் காதலன் ஒரு படத்தில் 2 பேரும் பாட்டு பாடி சீராளிக்கு வந்தராஜன் பாட்டை மட்டும் வச்சுருந்தாங்க தெரியுமா? அந்த காலத்தில் வானம் மீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனும் ஜன்னலுக்குள்னு பாடுவான். கூட்டு குடும்பத்தில் இருங்க. அப்பான்னா சத்தம் போட தான் செய்வார். அப்பாவுக்கு வயசாகத்தான் செய்யும், உளுந்துறத்தான் செய்வார். தூக்கி உட்காத்தி வச்சிருக்கணும். என்ன நினைக்கானோ தெரியுமா? ஒரு ஏஜ் வந்தால் சித்திர வேண்டி தானேங்கானே. ஆஹா சண்டாள பையில அந்த மனுஷன் எவ்வளோ உழைச்சி ஒன்று படிக்க வச்சான், ஆளாக்குனா சாதாரணமாக சொல்லலாம். எங்கள் ஃபாதர் எதுலையுமே லேட்டானா செய்யுங்க. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கணவன் மனைவி. அதான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே. எங்கள் ஐயா எப்படி சொல்கிறான்? எங்கள் அப்பனும் எங்கள் அம்மாவும் குலவி வாழ்ந்த நாடுங்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான்? எந்தையும் தாயும் குலாவி மகிழ்ந்து இருந்தது மின்னாடே. அதுக்கு என்னடா அர்த்தம் பாரதின்னு கேட்டேன். அவங்க குலவி மகிழ்ந்து இருந்ததுனால தாண்டா பாரதி என்கிற அறிவுடைய கவிஞன் பிறந்தானுங்க. குலவனும் மகிழனும் பொண்டாட்டியும் புருஷன். என்ன பண்ண முடியும்? தமன்னா நமக்கு கிடைக்க மாட்டான். மாப்பிள்ளை இப்போ லேட்டஸ்ட் யாரு? அவர் இனிமேல் சொல்ல மாட்டார். அப்போதே மாட்டி விட்டேன்னா. இப்போ மோசினா கித்வாய் ஒரு பிள்ளை வந்திருக்கலப்பா. அப்புறம் இன்னொரு பிள்ளைய பாடுறானே, வெள்ளாவியில் வச்சு வெளுத்தாங்களா வெயிலில் விடாமல். அந்த தனுஷ் பயலுக்கு நல்ல பிள்ளைகளாக கிடைக்க ஜோடி, நல்ல பையதான். பெரிய ஆள் மருமை, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அவனை ஒன்றும். அந்த சிறையா மாமா கூடயும் நடிச்சு அவங்க கூடயும் நடித்து பேரங்கூடையும் நடிக்குமாங்க சிறையாவை. சிறையாவும் நல்ல பிள்ளை தான், உடுத்தாமல் தானே வருது எங்கே வந்தாலும். அது யோசிங்கிறேன். குழந்தைகளை திட்டாதீங்க. வயசு வந்தால் சின்ன பைய பார்க்கத்தான் செய்வான், சத்தம் போடக்கூடாது. இப்போ மாறிட்டு பொம்பளை பிள்ளைகள் தான் பார்க்க. பொய் சொல்லணும் தப்பா. நான் பார்த்து நான் வாழ்க்கை பூரா பார்க்கத்தானே செய்கிறேன். நான் மகிழுந்திலே பயணம் செய்யும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படி ஓரமாக நிறுத்த சொல்லுவேன், என் டிரைவரை பார்ப்பேன் என்ன நடக்குன்னு. அதுகளே இந்த செல்ஃபோன் நல்லது தான். நமக்கு தான் ஒருத்தையும் செய்தி அனுப்ப மாட்டேங்கிறான். ஏஜ் ஆகி போச்சுன்னு எவனோ சொல்லிட்டான், அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. வந்துக்கிட்டே இருக்கு மெசேஜ். அதில் தப்பான படம் அனுப்புகிறான் இல்லையா? அதுக்கு தானே அந்த சைபர் கிரைம்னு போலீஸ் வச்சு. அதை வேற உங்கள்கிட்ட வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்க, நான் மன்னிச்சுக்குங்க. அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த செல்ஃபோன் வாங்கி கொடுக்காட்டாண்ணா கொஞ்ச நாளைக்கு பெற்றோர்கிட்ட கேட்க. அது வயசல்லவா? 15 வயசு பேருக்கு டிவிஎஸ் ஊட்டி வாங்கி கொடுக்கலாமா? சின்ன பிள்ளை, அவனுக்கு தெரியாது. இன்ஜின் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகும் தானே பிள்ளைக்கு தெரியும், நிறுத்த தெரியுமா? இதுக்கெல்லாம் தாய்மார்கள் தாங்க காரணம். பார்த்தேன் இவன் பெருமைக்கு வாங்கி கொடுக்குறா. என் பிள்ளையும் ஓட்டட்டுமே, ஓட்டட்டும். தினத்தஞ்சியில் படம் வந்துடுமே. 16 வயது என்பது தெரிந்தது. அவன் தெரிந்ததேன்னு அவனை ஜனாதிபதியாக இருந்தான். வாங்கி கொஞ்சம் பிள்ளைகளை கவனிக்கணும். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன நட்பு கவனிக்கணும்ல. நம்ம பேக்கெட் மணி நம்ம காலத்துலாம் உண்டா தோழர்? சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். பேக்கெட் மணி தருவாங்களா வீட்டில்? பேக்கெட்டே கிடையாது. பரவாயில்ல, மணி சட்டையில் பேக்கெட் வச்சே தைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் பண்டம் கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க, பொருள் வாங்கி கொடுத்துருவாங்க, காசு தரமாட்டாங்க. குழந்தைகிட்ட ஏன் காசு கொடுக்குறீங்க? பெற்றோர்கள்ட்ட ஆண்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து பிள்ளைகளை விட்டு சிகரெட் வாங்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. சின்ன பிள்ளை அவன் சிகரெட் வாங்க போனால் கடைக்காரன் நல்லவனாக இருக்கான். என்ன உங்கள் அப்பா இதே குடிக்கிறாரு, 555 குடிக்க சொல்லுங்க. அந்த பையன் என்ன சொல்ல, முதல்ல எனக்கு ஒன்று கொடுமாமா, நான் 10 வச்சு பார்க்க, அப்புறம் அப்பாட்ட சொல்கிறேன்னு கெடுத்து விடுவான் பையனை. சில பெத்த தப்பையன் பயலில் விட்டு பாட்டில் வாங்கிட்டு சொல்லலாமா? அவெல்லாம் தகப்பனான்னு கேட்குறேன். செத்து போங்கிறேன்னா பிள்ளைய போய் பாட்டில் வாங்கிட்டு சொல்லணும். எதுக்கு நான் தகப்பனா இருக்கேன்? செத்து போடா நீ. அயோக்கிய 16, 17 வயசுல பிள்ளைகளை கவனிங்க. எங்கேயாவது பார்த்துன்னா உடனே சத்தம் போடக்கூடாது. ஏன்னா நீ அந்த பையன்கிட்ட பேசுதான் அப்படிலாம் கேட்க தெரியுங்கிறத மட்டும் அவளுக்கு தெரியப்படுத்தணும். மிரட்டினா தானே எதிர்ப்பு வருது. சிந்திக்கிறோமா? சினிமா பூரா என்னங்க, கவர்னர் மகளை ஒரு பொறுக்கி காதலிக்கான், கவர்னர் மாளிகைக்குள்ளே போயிட்டானே. கவர்னர் மாளிகையில் கவர்னர் மகனே ராத்திரி வந்தால் சுட்டுருவான் சந்தேகப்பட்டு. சினிமா எவ்வளோ தப்பாக காட்டுறான். என்ன சொல்றிய? எல்லா சினிமாலையும் வெட்டுற பையா குத்துற பையில தான் ஒரு பெரிய வீட்டு பிள்ளை காதலிக்குன்னு காட்டுறானே. தப்பா இல்லையா? எதிர்த்திருக்கோமா? நம்ம எதற்கெல்லாம் போராடணுமோ. தொலைக்காட்சியில் பூரா பெண்கள் அசிங்கமாக காட்டுறான். எத்தனை பெண்கள் போராடி இருக்கீங்க? 16 வயசு வரை பிள்ளைகளை கவனிக்க. படிப்பு மட்டும் இல்லை, அவர்களையும் சிந்திக்கிறோமா? அதை பற்றி குழந்தை நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும்னு நினைக்கிறோமா? அதுகளும் பாருங்கள், அவசரமாக என்ன 2 இட்லி தின்னுட்டு ஓடுது. 7 மணிக்கே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியிருக்கு தோழர். அப்படி படிக்காட்டா தான் என்ன?
நாங்கள்லாம் கெட்டா போயிட்டோம். ரொம்ப படுத்தாதீங்க. ஒன்று, ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அதோடு கலந்து பழகுங்க. சாப்பிடும்போது பிள்ளையோட உட்காந்து சாப்பிடுங்களேன். எத்தனை வீட்டில் நடக்குது? ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களா? கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்களா, மொத்தமாக இலையை போட்டு தட்டை போட்டு எல்லாம் உட்காந்து ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்கிடும், சாப்பிடும். மாமா கேட்பாரு, எல்லாம் நேற்று நீ என்ன அங்கே நின்னியே கிளறது இல்லைம்பாரு. சித்தப்பா சொல்லுவான், உடியா. அது ரெண்டு நடக்கும். மாமா சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட, சித்தப்பா சொல்லுவான், சும்மா இருக்க மச்சான், அவனை போய் சத்தம் போட்டுருக்கேன், அந்த பேர் நல்ல பையன். சமாளித்து சரி பண்ணுவாங்க குழந்தைகளை. விட்டுட்டேல எல்லாத்தையும், கிழவனையும் கிழவையும் கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டியில்ல. அன்பாக இருங்கன்னு அதுக்கு தான் சொன்னேன். முதல்லேருந்து அன்பாக இருங்க. பொண்டாட்டிட்டெல்லாம் வருத்தப்படக்கூடாது. கொஞ்சிறது தப்பே கிடையாது, நல்ல கொஞ்சனும். வீட்டுக்காரம்மாகிட்டையும் சொல்கிறேன், ஆம்பளையை கொஞ்சிங்கங்க. என் தங்கம் ராசான்னு சொல்லுங்களேன். பொய் தான், என்ன பண்ண கழுதியை சொல்ல வேண்டியிருக்குல்ல, வாழ்ந்து தீர வேண்டியிருக்கு. 4 தடவை சொன்னால் அவனே நம்பிடுவான். ஏதோ இருக்கு. வீட்டுக்கு வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் அன்பா போய், என்னையா ஏன் இவ்வளோ அலையிற, ஏன் வெயிலில் சங்கடப்படுற அப்படின்னு சொல்லுங்களேன். முந்தானை வச்சு தொடங்க, துண்டு வச்சு தொடங்கக்கூடாது, முந்தானை வச்சு தொடங்களேன். நாயே வளர்க்க வேண்டாம். இதே சோப்பு வாங்கிட்டு வரும், பேப்பர் வாங்கிட்டு வரும். இதெல்லாம் ஒரு டெக்னிக். இதுக்கு டெக்னிக் என்ன தெரியுமா? தமிழில் பாரதி சொல்கிறான், சூழ்ச்சிங்கிறான். படிக்கொரு சூழ்ச்சி செய்தாங்கிறான் காந்திட்ட. அன்பாக இருங்கிறேன். அன்பாக இருந்து பாருங்கள். நான் எனக்கு என்ன வெற்றி தெரியுமா? நான் எல்லாட்டையும் அன்பாக இருப்பேன். விமானத்தில் பயணம் பண்ணால் அந்த பணிப்பெண் பேரை தெரிஞ்சு வச்சுருப்பேன். இன்னொரு விமானத்தில் போகும்போது அந்த பிள்ளையை பார்த்துட்டு, சிந்தோ அப்படிடுமே, டேட் குவைட் ஓகேனுப்பா, ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல்ங்கும். இந்த நம்ம ஒரு அன்பு காட்டணும்னு அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பாசமாக இருக்குது. இந்த பைலட்டை போய் சொல்லுவேன், ஃபைன் டேக் ஆஃப் மே, தேங்க்யூம்மா. அவன் சிங்கு 6 பேராக இருப்பான். நான் ஏன் அவன்கிட்ட போய் சொல்லணும்? அவன் ஒருத்தன் தான் நம்மளை நிமிர்ந்து பார்க்க வைக்கான். நம்மளை நிமிரை செய்த வீரன் அல்லவா. அது மாதிரி லேண்டிங்லேயும் சொல்ல, ஃபைனில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவன் தொழிலை நீங்கள் பாராட்டுங்க. நாய்க்குட்டி விளக்கம் இல்லாமல் வாய் இருந்தால் பேசிடும். அந்த உயிர் அன்பைத்தானே எதிர்பார்க்க. எல்லா உயிரும் சாய்ந்து கொள்ள ஒரு தோளை எதிர்பார்த்து தானே வாழுகிறது. என் பெருமக்களே, சாய்த்து கொள்ளுங்கள் தோளை. கணவனோ மனைவியோ சாய்ச்சிக்கிடுங்க. என்ன தப்பு? தப்பே கிடையாது. டைவர்ஸ் வாங்கி இன்னொரு நாய்கிட்ட போய் மாட்டிக்கிட முடியாத. இந்த நாயோடையே வாழ்ந்து தீருவோம் என்ற முடிவை நீங்கள் எடுத்தால் நீதிமன்றத்திற்கு வாழ்ந்துருங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லித்தான? வாழ்ந்துருங்க, மகிழ்ச்சியாக வாழ், நல்லதாக செஞ்சு கொடுங்க சாப்பாடு. மெட்ராஸ்லாம் படு மோசம். உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியாது. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை ஹோட்டலில் தானே சாப்பிடுதான் எல்லாரும். 10ஆம் தேதிக்கு மேலே அந்த மோதிரத்தை பூரா அடகு வச்சிருந்தோம். ஹோட்டலில் நேற்று ஆத்தூரில் போய் ஒரு ஹோட்டலில் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப அருமையான ஹோட்டல். அவர்கிட்ட என்ன சொல்ல, எல்லாமே நல்லா இல்லை. அவர்கிட்ட என்ன சொல்ல, ஃபைன் அப்படின்ட்டான். என்ன ஃபைன்னு கேட்டார். இனிமேல் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நான் வரமாட்டோம்லாடா, முடிவு பண்ண வச்சதுக்கு உனக்கு நன்றி. ஒன்றும் நல்லா இல்லை. அந்த தொழில் நான் என்ன சொல்ல, ஒவ்வொரு தொழிலையும் நேரம் அதையும் சிந்திக்கணும். உணவு கொடுக்குற கூட 10 ரூபா வாங்க, நல்லது கொடுங்கிறேன். என்ன தோழ, அது வேற இருட்டுக்குள்ளே கொண்டு வைக்கிறான், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பெரிய ஹோட்டலில் பூரா இருட்டாக தானே இருக்குது. எதுக்குன்னே தெரியலையா என்ன வெங்கடேஷ்? எது பருப்புன்னு தெரிய மாட்டுக்கு, எது பாயாசம் தெரிய மாட்டேங்குது. நம்ம அவனை கூட்டு கேட்க வேண்டியிருக்கு, இதில் எதில் சாம்பார், எது வத்த குழம்பு சொல்லி தொலை. சிந்தி, அந்த வாழ்க்கையை சிந்தி. குழந்தைகளை கவனி. ஒன்று, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற போது கல்யாணம் பண்ணி வச்சுடணும் பிள்ளைகளுக்கு அந்த பருவத்தில். இன்னொன்று சொல்ல சிந்திக்கிறதுக்கு, பருவத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த பிள்ளைகளை அந்த காலத்தில் சொல்லுது, ஏப்பா குழந்தை பத்துக்கலையான்னு 3 வருஷம் தள்ளி போட்டிருக்கோம், தப்பு. அந்த அந்த 25 வயசில் பெற்றுக்கிட்டான்னு வைங்க, சிரமம் இல்லாமல் பெற்றுக்கலாம். ஒருத்தையும் பெற மாட்டுக்காளே, அது பெரிய துன்பமாக இருக்குது. என்ன பூபதி, டாக்டரே சொல்கிறார், டோன்ட் வரி, லெட் அஸ் கட் இட் அண்ட் டேக் இட் அவுட். அதுக்கு பேர் என்னதியா, சிசேரியன். அவன் சீசராக அப்படி தான் அறுத்து எடுத்திருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கு தான் அந்த அறுவை சிகிச்சைக்கு பேர். நல்ல எங்கள் கிராமத்தில் உழவர் பெண்கள் இருக்குல்ல, எங்கள் வயலில் வேலை பார்க்குற பெண்கள், நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்யா, வயலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், வரப்பில் போய் பிள்ளை பெற்று அங்கேயே குளிப்பாட்டி கொண்டு ஒரு தொட்டில் போட்டு வேலைக்கு வந்துடும். அவளுக்கு மட்டும் சிசேரியன் இல்லையா, ஏன் உழைக்கிறான்? உங்களை உழைக்க விடாமலும் பண்ணிட்டானே.